குடல் புண்ணா, நெஞ்சி எரிச்சலா, முதுகு குத்தலா, வாய் அங்கங்க பிடிக்குதா, நீங்க இஷ்டப்பட்டதை சாப்பிட முடியலையா, கவலை விடுங்க. இதுல இருந்து 10 இருந்து ஒரு 15 நாளுக்குள்ள ஒரு 50% வந்து முழுமையா இந்த குடல் புண்ணை மாற்றணும்னு ஐயா சொல்றாரு. அது எப்படி என்ன வாங்க பார்க்கலாம். நல்லமுடன் வாழும் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா குடல் புண்ணுங்க. இந்த குடல் புண்ணுனால பல பிரச்சனை சொல்றாங்க. சாப்பாடு ஜீரணம் ஆகலைன்றாங்க. இதுக்கான ஒரு நல்ல தீர்வை நம்மளோட குருநாதர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். வணக்கம். இந்த குடல் சம்பந்தமான விஷயத்தை நீங்க கேட்க வந்துக்கிறீங்க. எப்படின்னா சம்பாதிக்கிறோம், வயிறார சாப்பிட முடியலங்க. மனம் இருக்குது, மனம் இல்ல. சாப்பிடறதுக்கு மனம் இல்ல. ருசி, அந்த மனம் டேஸ்ட், அதாவது அதோட வாசனை வருது, சாப்பிட முடியல இருக்குது. என்ன பண்றது? ஒரு பெரிய உபத்தனிங்க. சாப்பிட்டா வாமிட் வர்ற மாதிரி இருக்குது, புளிச்சாப்பம் வருது, வச்சு சாப்பிட முடியல, போண்டா சாப்பிட முடியல, பிரியாணி சாப்பிட முடியல, உப்புமா சாப்பிட முடியல, தோசை சாப்பிட முடியல, பஞ்சாமிரதம் சாப்பிட முடியல, சக்கரை பழம் சாப்பிட முடியல, இன்னுமே சாப்பிட முடியாதுல்ல. நெஞ்ச கரிக்குது, வாயிலே உமிழ்நீர் வருது, வயிறு கிண்ணனுக்குது. இதெல்லாம் அல்சர், கேஸ்ட்ரிக் அல்சர், பெப்டிக் அல்சர், 2 வகை. சரிங்க ஐயா. இதுல நீங்க எதா இருந்தாலும் சரி, எவ்வளவு நாள் நீங்க வைத்தியம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, எங்க பண்ணிட்டு இருந்தாலும் சரி, என்ன மாத்திரை சாப்பிட்டு இருந்தாலும் சரி, சரிங்க, ஒரு சிறிய உங்களுக்கு ஒரு விளக்கம் தர, தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்க. அது இல்லைன்னா எங்களுடைய மருத்துவத்துக்கு வாங்க. உங்களுடைய சித்த மருத்துவம், மூலிகை மருத்துவத்தினால முற்றிலும் உங்களுக்கு குணப்படுத்த முடியும். 10 நாளிலிருந்து 15 நாட்களுக்குள் 50% உங்களுக்கு நீங்க இதையெல்லாம் சாப்பிட்ற மாதிரி எங்களால பண்ண முடியும். அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு என்னன்னா, நான் ஒரு சின்ன சொல்றேன், நீங்க அதை அவங்கப்படுத்துங்க. இது மணத்தக்காளி எல்லா பக்கம் கிடைக்கும். கரிஞ்சுக்குட்டி தலைன்னு சொல்லுவாங்க, மணத்தக்காளி சொல்லுவாங்க. இதையே கொஞ்சம் எடுத்துக்குங்க. தேங்காய், நம்மளுடைய தேங்காயை ஒரு துண்டு இவ்வளவு விளக்கி எடுத்துக்கங்க. சாப்பாட்டு பொடிய, சாம்பார் கூடிய வெங்காயம் ஒண்ணு எடுத்துங்க. இந்த 3ஐயும் நல்லா அரைச்சு மென்னு சாப்பிடுங்க. காலை வெறு வயித்துல, மாலை வெறு வயித்துல 3 நாள் சாப்பிடுங்க. உங்களுடைய நிவர்த்திகள் ஓரளவு குறைஞ்சு போயிடும். இது வேலை முடியலன்னா எங்ககிட்ட வாங்க. மூலிகை மருந்தால் உங்களுக்கு 10 நாளில் 50% உங்களை நிவர்த்தி பண்ண முடியும். 1 மாதங்கள், அதிகபட்சமான 2 மாதங்களில் முற்றிலும் குணமாகும். ஒரு நல்ல தெளிவாக அருமையாக இந்த குடல் புண் பற்றி நமக்கு ஒரு வீட்டு வைத்தியமும், அதே போல ஒரு 10லிருந்து 15 நாள் 50% இந்த குடல் புண்ணை சுகமாக்க முடியும், மாற்ற முடியும் அப்படின்னு நமக்கு சொல்லிக்கிறாரு. அதே போல பாத்தீங்கன்னா இந்த குடல் புண்ணுல பாத்தீங்கன்னாக்கா, அது குடல் புண்ணு அப்படியே தொடர்ந்து விட்டுட்டு இருந்தீங்கன்னாக்கா, அதனால பல பிரச்சனைகள், பல பெரிய வியாதிகள் எல்லாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க சீக்கிரமா ஐயா சொன்ன ஒரு ஆலோசனை கேட்டு வீட்டு வைத்தியமும் மற்றும் அந்த ஒரு மூலிகை மருத்துவத்தை நீங்க எடுத்தீங்கன்னாக்கா, அருமையாக ஒரு 10லிருந்து 15 நாள் 50% குணமாகலாங்க. நன்றிங்க ஐயா. நன்றி.